Hey all, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்து இன்னைக்கு வந்து நம்ம டின்னர் தான் வந்து நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம வீட்ல அப்படிங்கறத வந்து பார்க்க போறீங்க. ஆப்வியஸா அம்மா தான் வந்து குக் பண்ண போறாங்க. என்ன குக் பண்ண போறாங்க, இன்னைக்கு என்ன டின்னர் ஸ்பெஷல் அப்படின்றது எல்லாமே அம்மா தான் வந்து சொல்லுவாங்க. சோ டக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போய்டலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. and தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே big thanks. So let's get into the video. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீட்ல நைட் வந்து சப்பாத்தியும் ஒயிட் குருமாவும் செய்ய போறேன். இந்த ஒயிட் குருமா நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்ன ஒரு 1 டைம் செஞ்சிருக்கேன். ஆனா நல்லா இருக்கும் அது. அது இன்னைக்கு செஞ்சு பார்க்கணும்ன்ற ஆசை வந்திருக்கு. சரி அதனால இன்னைக்கு ஒயிட் குருமா செஞ்சுட்டு சப்பாத்தி செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டேன். வந்து ரொம்ப மிளகாத்தூள் போட்டு கொதிக்க வச்சு அந்த மாதிரிலாம் இல்லை. சிம்பிள் இது வந்து நம்ம குக்கர்லேயே சும்மா தாளிச்சு அந்த தேங்காய் பேஸ்ட் மட்டும் தான் இதுக்கு மெயின். அதை மட்டும் நம்ம அரைச்சி ஊற்றினா போதும். ஈஸியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க நான் இப்போ செய்யறேன், அதை பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யுங்க. நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து பட்டை லவங்கம், அப்புறம் வந்து ஒரு பிரிஞ்சி இலை. இப்போ வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் 2 பேர் இருக்கிறதுனால சின்ன வெங்காயம் வந்து 2 தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய குடும்பமாக இருந்தால் நீங்கள் 4 வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். எங்களுக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும். அதனால் நான் வந்து 2 வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். நல்லா இது வதங்கட்டும், கலர் ஆகட்டும். இப்போ வந்து நம்ம கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா வெங்காயம் வந்து ப்ரௌன் கலராக ஆகட்டும். அப்புறம் நம்ம வெஜிடபிள் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். நம்ம நல்லா ப்ரௌன் கலராக வதங்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட்டு இதுக்கு தேவையான மசாலா அரைச்சி வந்துடலாம். முந்திரி, கசகசா, சோம்பு இது எல்லாத்தையுமே வந்து இந்த தேங்காயில் போட்டுட்டு இந்த குழம்புக்கு வந்து நம்ம காரம் சேர்க்க வந்து மிளகாத்தூள் சேர்க்க மாட்டோம். மெயினாக வந்து காரம் வந்து பச்சை மிளகா தான். அதனால் வந்து நான் வந்து இப்போ ஒரு 3 பச்சை மிளகா போடுறேன். அப்புறம் காரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணால் நம்ம போட்டுக்கலாம். நம்மளுக்கு ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து காரமே வந்து பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை லவங்கலாம் தான். அதனால் வந்து நம்ம கொஞ்சம் இதெல்லாம் மிச்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம அரிஞ்சு வச்சுக்கிற கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துலாம். வேணால் பச்சை பட்டாணி சேர்க்கறதுனால சேர்க்கலாம். எங்களுக்கு பச்சை பட்டாணி கிடைக்கல. அதனால் வந்து நாங்கள் வீட்டில் இருந்த காய்கறி தான். அதனால் இதை வச்சு நம்ம அப்படியே ஒயிட் குருமா செஞ்சலான்ட்டு நாங்கள் இது பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். நான் பேஸ்ட்டை இப்போ இந்த குருமாவில் சேர்த்துடலாம். வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க. நாங்கள் எங்களுக்கு கொஞ்சோண்டு இருந்தால் போதும். அதனால் நாங்கள் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றுறோம். உங்களுக்கு வேணுன்ற அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிங்க. ரொம்ப திக்காகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. இந்த குருமா வந்து ரொம்ப சிம்பிளுங்க. அதனால் வந்து நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து கூட சும்மா இருக்கிற காயை வச்சே போட்டு நீங்கள் தேங்காய் பேஸ்ட் இந்த மாதிரி நான் சொன்ன மசாலா போட்டு அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நல்லா சிம்பிள் குருமா தான் இது. இப்போ வந்து நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் தான். ஒரு 2 இல்லை ஒரு 3 விசில் அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதை குக்கர் போட்டு முடியலாம். இந்த ஒயிட் குருமா செஞ்சுட்டு நீங்கள் சப்பாத்தி செஞ்சீங்கன்னா நீங்கள் எத்தனை சப்பாத்தி வேணாலும் சாப்பிட்லாம். ஏன்னா
குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து குருமான்னு போட்டால் நம்ம காரம் அதிகமாக இருக்குது, இது வந்து காரம்லாம் அதிகமாக இருக்காது. அதனால் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் சப்பாத்திலாம் வச்சு 2-3 கொடுத்தீங்கன்னா கூட இது விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ டக்குன்னு இந்த பாப்கார்ன் பார்த்தேன்னா சரி இதையும் நம்ம சைடில் வச்சு சாப்பிட்டு இன்னைக்காச்சும் இதை சாப்பிட்டு முடிச்சிடலாம். இன்னும் ஒரு பேக்கெட் இருக்குது. ஸோ இப்போ இதையும் வந்து நம்ம டின்னரில் வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். எங்கள் சின்ன பொண்ணு இருந்தால் அவள் ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்டு தான் மறு வேலை பார்த்துருப்பா. இவங்க வந்து எதுலேயுமே ஸ்லோ, அதனால் இவங்க வந்து சட்டுலாம் செஞ்சு சாப்பிட மாட்டாங்க. இவங்களாம் இதை செஞ்சு வாய் வந்து 1 மாதத்துக்கு நினைக்கிறேன். 1 மாதமாக இது ஃப்ரிட்ஜு மேலே தான் இருக்குது. இப்போ தான் இந்த அம்மாவுக்கு இதை செய்யணும்னு ஒரு ஆசை வந்து செய்யணும் இல்லை செஞ்சு சாப்பிடணும்னு ஆசை வந்துருக்குது. அதனால் சரி வாங்க செஞ்சு கொடுத்துடலாம். 3 விசில் வந்துச்சு, ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தோம். அதுக்குள்ளே இந்த பாப்கார்ன் செஞ்சிடலாம். பாப்கார்ன் ரெடி. 3 minutes பாப்கார்ன் ரெடின்னு அவங்க கவரில் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் அது கூட தப்பு. இது வந்து 2 minutes கூட ஆகலை. ஒரு செகண்ட் தான். ஆமாம், ஒரு செகண்ட்லாம் இல்லைம்மா. எப்படியும் ஒரு 60 seconds 1 minute ஆயிருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ பாப்கார்னும் வந்து ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் இப்போ இதுவாகிடுச்சு. நம்ம வந்து குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாசனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒயிட் குருமா ரெடி. ஒரே ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து இதை வந்து கொதிக்க வச்சுட்டு வாசனை செம்ம வாசனைங்க. உண்மையிலே சரியான வாசனை. சும்மா ஒரு 5 நிமிஷம் நம்ம ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம். கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். கொத்தமல்லி தூக்கிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள் குழம்பு ரெடி. இப்போ வந்து நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம். இப்போ வந்து சப்பாத்திலாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து எங்கள் பாப்பாவுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்க போகிறேன். அவள் எப்படி இருக்குன்னு சொல்லுவா, கேளுங்க. இப்போ வந்து பாப்பா கொடுக்குறேன். அவள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாள். இதே மாதிரி சிம்பிள் குருமா தான் இது. இப்போ பாருங்கள், நான் கொஞ்ச நேரத்துக்கு செஞ்சுட்டேன். இதே மாதிரி எங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் வந்து நிறைய குறைகள் எது இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் ஷேர் பண்ண முடியும். தயவுசெய்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் இந்த ஒயிட் குருமாவும் இந்த சப்பாத்தியும் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். ஒரே வாய் தான் டேஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இதெல்லாம் வந்து நான் உட்காந்து பொறுமையாக சாப்பிடணும். உங்களுக்கு டேஸ்டிங் எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்காக தான் இப்போ இதை வந்து நான் பிளேட் பண்ணியிருக்கேன். ஒயிட் குருமா சப்பாத்தி வேணுன்றவங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, சாப்பிடலாம். கண்டிப்பாக வாங்க. செம்மையாக இருக்குது. எப்படி தெரியுமா இருக்குது? இந்த ஹோட்டலில் போனால் பரோட்டாக்கெலாம் கொடுப்பாங்களே, அதாவது வந்து இந்த கடைகள்லாம் இல்லை, நம்ம ஹோட்டல்ஸ்லாம் போனால் இந்த வெறும் வெஜ் மட்டும் இருக்கும்ல, அந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லலாம் போனால் அவங்க கொடுப்பாங்க. அதே மாதிரியே இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மா பேசாமல் நம்மளே ஒரு கடை போட்டு இதுவும் சப்பாத்தியும் மட்டும் வச்சு பிஸ்னஸ் பண்ணோன்னா எங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா போகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஒயிட் குருமா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நாங்கள் வந்து சந்திக்கிறோம். ஸோ அது வரைக்கும் வந்து பாய்.